விஜயும், மல்லியும் இருந்துட்டு இப்ப நேரா வந்து தீபன பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஏற்கனவே தீபிகா மேடம் வந்து ரொம்ப மோசமா போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் ரொம்பவும் கோவம் வர ஆரம்பிச்சுருது. அதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லபடியா நடந்து, நம்ம வெண்பாவும் வந்து ஓட்டப்பந்தயத்துல நல்லா ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து வந்திருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம அதாவது லாயர் அதாவது இங்க இருக்கக்கூடிய தீபனுக்கு அடுத்தடுத்து வந்து எல்லாமே நல்ல விஷயம் தான். அதாவது ஏற்கனவே வந்து தீபிகா மேடம் வந்துட்டு இந்த மாரி நம்ம ஒண்ணா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஹேப்பியா இருக்கலாம். நம்ம பொண்ணுக்காக என்னோட மனச மாத்திக்கிட்டேன். என்னோட கல்லு மனசு கூட கரைஞ்சிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சந்தோஷமா வந்து கிளம்பி போனாங்க. அதாவது அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போனாங்க. அந்த ஒரு டைம்ல இருந்து உண்மையிலேயே வந்து இப்போ நம்ம தீபன் ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அந்த ஹேப்பினஸ்க்கு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய்க்கும், மல்லிக்கும் தெரியாது. இப்போ விஜயும், மல்லியும் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம லாயர் கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாரி எங்களுக்குள்ள தான் வந்து இன்னும் எதுவும் செட் ஆகாம இருக்கு. தீபிகா மேடம் வந்து இன்னமும் எங்கள புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உங்கள அவங்க புரிஞ்சுகிட்டு, அடுத்ததா வந்து சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது ரொம்ப எனக்கு ஹேப்பியா இருக்கு. ஏன்னா நீங்க 2 பேரும் வந்து ஒண்ணா சேர்ந்து ஐஷுவுக்கு வந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கி குடுக்கறது, என்னென்ன வந்து தேவையோ எல்லாத்தையுமே செய்றது, இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க வந்து பண்ணணும். அப்பதான் வந்து ஐஷு ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அந்த ஒரு டைம்ல தான் ரொம்பவே சலிச்சுக்கிட்டு வந்து நம்ம லாயர் வந்து பதில் சொல்றாரு. இந்த மாரி எங்க விஜய் நானும் வந்து அதாவது நீங்க அன்னைக்கு என்ன நெனச்சீங்களோ, அன்னைக்கு வந்து தீபிகா வந்து இப்படி வீட்டுக்கு வாங்க போலாம் அப்படின்ற மாரி வந்து கூப்பிடும்போது, அப்போ வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தீபிகாவோட மனசு எப்படியோ ஒண்ணு மாறிடுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா தீபிகா மனசு சுத்தமா மாறல விஜய். அது எந்த ஒரு விஷயத்திலயும் மாறவும் மாறாது. எந்த விஷயமும் நடக்கவும் நடக்காது. ஏதோ அந்த வீட்ல நான் இருக்கேன், போறேன், வரேன். சாப்பிடுறது கூட இல்ல. வெளிய தான் சாப்பிட்டுக்கிறேன். அங்க என்ன நடந்தாலும் சரி, என் பொண்ணுக்காக நான் அங்க இருக்கணும்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். மத்தபடி வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. தீபிகாவும் வந்து அதுதான் சொல்றா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, தீபிகாவ பத்தி புட்டு புட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம விஜயும் மல்லியும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் வந்து தீபனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் வந்து அவ கோபமா இருந்தது எப்படி தணிஞ்சிருச்சு. கண்டிப்பா அடுத்தடுத்து வந்து நம்மளையும் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. ஆனா இப்போ நம்ம தீபன் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு உண்மையிலேயே வந்து நம்ம மல்லி, விஜய் அந்த ஒரு விஷயத்த மட்டும் எப்பவுமே வந்து எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லி இப்போ புரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த தீபிகா இருந்துகிட்டு என்னைக்கா இருந்தாலும் மல்லிய வந்து நான் அழிக்காம விட மாட்டேன். என்னோட கொள்கைய வந்து நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொன்ன ஒரு விஷயத்தையும் நம்ம தீபன் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ தீபிகாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி இப்போ நம்ம விஜயும் மல்லியும் வந்துட்டு உண்மையிலேயே நம்ம தீபனோட அந்த ஒரு நிலைமைக்கு இவ்வளவு வருந்துவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அதே சமயத்துல இப்போ அடுத்தடுத்து வந்து இந்த கொலைக்கான அடுத்த லீடு வந்து கிடைக்க போகுது. ஏன்னா அந்த கவினை பிடிச்சா எல்லா உண்மைகளுமே வெளியே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்தடுத்து வந்து போலீஸ்லாம் வந்து வெறியா வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ தீபிகாவும் வந்து அந்த ஒரு விஷயத்த தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மல்லிய வந்து கடைசியில ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சு, கடைசியில இப்படி வந்து சஸ்பெண்ட் ஆகி நிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாரி இப்போ காக்கி சட்டைய போட வேண்டிய ஒரு நேரமும் வந்தாச்சு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாரி இப்ப என்னதான் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து மாட்றாங்க. அதாவது ராஜேஸ்வரிய வச்சு இந்த கவின் இருக்கக்கூடிய இடத்த நம்ம விஜயும், மல்லியும் வந்து தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா கவின் வந்தா போதும். கவினுக்கு தான் முழு உண்மையா தெரியும். உண்மையிலேயே இந்த சுடருக்கு என்னாச்சு? சுடர் உயிரோடு இருக்காளா? இல்லையா? அதாவது இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இவங்க எல்லாருமே சொல்றத வச்சு, நடந்திருக்க விஷயங்கள வச்சு வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இறந்துட்டாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரப்போகுது. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு 20 லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு போய் வந்து இந்த கவின் கிட்ட கொடுக்கறதுக்காக போறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் வந்து இப்போ இந்த கவினும் வந்து இந்த இவங்கிட்ட அதாவது ஆஹ் ஏற்கனவே வந்து ரொம்ப பெரிய தப்பெல்லாம் வந்து பண்ணிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போனான். ரகு கிட்ட வந்து ஏமாத்திட்டு வந்து போனான். அப்படி இருக்கும்போது ரொம்ப ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்மளோட அசிஸ்டன்ட் இவ்வளோ நல்லா கேம் ஆடி இருக்கான். அவனாலதான் அடுத்ததான் நமக்கு பல கோடி ரூபாய் லாபம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததா கவினை பிடிச்சி கவின் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து வாங்க போறாங்க. அதே மாதிரி அப்ப ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டீங்க. அது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சு விட்டுறேன். அதே மாதிரி இப்போ நாம எல்லாருமா சேர்ந்து வந்து இந்த ராஜேஸ்வரி அழிப்போம். இந்த ராஜேஸ்வரி
கிட்ட இருந்து ஒரு 20, 30 கோடி வந்து அடிச்சுட்டு ஓடிருவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பிளான் பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு இந்த கேஸ்ல வந்து என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அதே சமயத்துல தீபன் ஒரு பக்கம் வந்து சொல்றாரு, இந்த மாரி நம்ம இத சாதாரணமா நம்ம எடுத்துக்க கூடாது. தீபிகா மாறிடுவான்னு தான் நானும் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே தீபிகா மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லயும் இல்ல. அவ என்னைக்கும் மாறவும் மாட்டா. நம்ம ஆதாரத்தையும் அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு போய் மல்லி கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஆதாரங்கள், சாட்சி இல்ல வீடியோ எது எடுத்துட்டு போய் காட்டினாலுமே அதுக்கான யூஸே கிடையாது. ஏன்னா தீபிகாவை பொறுத்த அளவுக்கு மல்லி வந்து இந்த கொலையில இருந்து தப்பிச்சா கூட தப்பிச்சிருவாரா? அவ செஞ்சாலோ செய்யலையோ. அப்படி இருக்கும்போது என் தம்பிய கொலை பண்ண இந்த மல்லிய நான் சும்மா விட மாட்டேன். நான் கொன்னே தான் தீருவேன். வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னதுதான் இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையும். இப்போ அந்த ஒரு விஷயத்த தான் வந்து விஜய், மல்லி இவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றாங்க. எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையுமே நான் சொன்னனே! ஆனாலுமே வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனைய இவங்க பண்ணணுமா? எதுக்காக இவ்ளோ பெரிய இத பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ கோவம்லாம் வந்து வருது. பட் இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. அதுவும் தீபிகா மேடம் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சுக்கவே இல்ல அப்படிங்கிறது தான் வந்து அடுத்தடுத்து எல்லாமே வந்து மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகுறதுக்கு காரணம். அதே மாதிரி இப்போ வந்து கவின புடிச்சாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் over. கவின் கிட்ட இருந்து உண்மைகள வந்து வாங்கிட்டா. ஏன்னா சுடர் வந்து இறந்து போகவே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது சுடர் வந்து இறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே சுடரோட மாஸ்டர் பிளான் தான் இது அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமே தான் எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.